இப்ப பாரு இந்த பக்கம் பாக்குற பாரு. டேய் அடிக்கிற மாதிரி போடாதடா. வாங்கிட்டு வந்து கேட்சடா. சூப்பர்ரா. ஏய் சூப்பரா இப்ப பாரு அடிய. ராஜீவ் நீங்க போய் பால் எடுத்துட்டு வாங்க. டேய் போடுறா. ராஜாராம ரெடியாடா. இப்படியா பாரு போடுறா. இவன் வருத்துவன். இவங்கிட்ட போய் பாலை குத்திங்க பாரு. டேய் யாரா அந்த குடும்பத்து குத்து விளக்குங்க? குடும்ப குத்து விளக்கு இல்ல, கிராமத்து பைங்கிலிங்கள். இவங்க கிராமத்து பொண்ணுங்கன்னு பார்த்தோன்னே எப்படா கண்டுபிடிச்சா? மச்சான் சிட்டில யாரா இப்ப இந்த மாதிரி எல்லாம் போடுறது? எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் தான். அத வச்சுதான் அப்படி சொன்னேன். கிராமத்து பொண்ணுங்க என்ன அழகா இருக்காங்க. டேய் அவங்க அழகா இருக்கு, உங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுது? அவங்க தூரமா வரும்போது என் கண்ணால ஷார்ப்பா ஜூம் பண்ணி பார்த்தேன். எங்க அந்த கண்ணு காட்டு. I think she is liking me. டேய் யார் என்னன்னு ஓனர் போய் கேட்கலாம் வா. Yeah, come on. யோ ஓனர், நான் நாங்க நிக்கிற நீமான் போய் நிக்கறா. Where are you? இதாம்மா உங்க அப்பா கட்டி இருக்கிற வசந்த மாளிகை. உள்ள போலாமா? ஓனர் இங்கேயா வந்தீங்க? மா நீ இந்த பக்கம் கொஞ்சம் இங்கே வா. இருக்கு ஓனர். இது என்னோட பிஜி, நான் வரக்கூடாதா? ஐயோ ஓனர் நான் அப்படி கேட்கல. பால் விளையாடிந்தல குறுக்க வந்தீங்களே, பால்கள் மேல பட்டுச்சுன்னா என்ன ஆகுது? ஓனர் அதை விடுங்க. இவங்க ரெண்டு பேர் யாரு? இவங்க ரெண்டு பேரும் என் பொண்ணுங்க. பொண்ணுங்களா? ஏய் உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. மாமாவை திட்டாதடா. ஏய் இவங்க என் பொண்ணுங்கன்னா என் அண்ணனோட பொண்ணுங்க. இங்க தங்க வைக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். கோபப்படாதீங்க சின்ன மாமா. பிளாடி எங்க மாமனார் எப்ப வருவாரு? உங்க மாமனார் அப்புறமா வருவாரு. நீ இந்த பக்கம் வந்துரு. ஓனர் எங்க எல்லாரையும் அவங்க ரெண்டு பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. மா இவங்க மூஞ்செல்லாம் நல்லா தெளிவா பாத்துக்கோ. இவங்க எல்லாம் வந்து பேசினா கிட்ட கூட போவாது. இந்த ஊர்ல தெருப்பொறிக்குன்னு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இவங்க தான். வேலை வெட்டிக்கு போக மாட்டானுங்க. தண்ட கருபாந்திரமா இந்த பீச்சில் இருக்கானுங்க. மாமா உங்களை அப்படியே சொல்ல சொன்னோம். வேற எப்படிடா சொல்றது உங்களை பத்தி? எல்லாம் பொறுக்கி பசங்க. இந்த பீச்சில 2 தக்கன்னு தங்கிட்டு வாடகை கூட கொடுக்காம எல்லாம் சுத்திட்டு இருக்கானுங்க. ஓனர் நான்லாம் வாடகை கரெக்டா தான் ஓனர் கொடுத்துட்டு இருக்கேன். நீ கொடுத்துற நான் கொடுத்தா நான் தாள். நல்லா கேளு வந்துடுறானுங்க. சரி ஓனர் வெல்கம் அவர் பிஜி. என்ன கரகாட்டக்காரங்களா ஓனர்? வணக்கம் சைடுல வைக்கறாங்க. ஹலோ மரியாதை. எனக்கு இங்க எவ்வளவு மரியாதை கொடுப்பீங்களோ அதே மரியாதை உங்களுக்கு மரியாதை என்னைக்கு? இங்க பாருங்கம்மா, இவங்க மூஞ்செல்லாம் பார்க்காதீங்க. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க போலாம். ஏய் தொலைச்சிருவேன் போடா. டேய்ரா டேய் அந்த கிராமத்து கருங்குயில்களை எப்படி கரெக்ட் பண்ணி எனக்கு தெரியும். எப்படி? ஆல்ரெடி ஒரு கவிதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. அவள் சுடிதார் போட்டால் சூப்பராய் இருப்பாள். அவள் தாவணி போட்டால் தாறுமாறாய் இருப்பாள். அவள் ஜீன்ஸ் போட்டால் சிக்கென்று இருப்பாள். அவள் நைட்டி போட்டால் நச்சென்று இருப்பாள். ஆஹா அப்போதான் தெரிந்தது நீ ஜவுளி கடை பொம்மை என்று. எப்படி இத சொல்லி அவங்களை எப்படி கரெக்ட் பண்ற மட்டும் பாருங்க. ஓனர் வாழ்த்துக்களை சும்மா சொல்லுங்க. வர இருங்க. இங்கதாம்மா இனிமே நீங்க தங்க போறீங்க. இதுதாம்மா உங்க சித்தப்பாவோட சின்ன வீடு. நீங்க கிராமத்துல இவ்வளோ பெரிய வீடெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. பார்த்து பத்திரமா இருக்கணும். உங்களுக்கு எதனா வேணும்னா இந்த சித்தப்பாட்ட சொல்லுங்க. நான் கண்டிப்பா செய்யறேன். பார்த்து பத்திரமா இருக்கணும். சரிம்மா. என்னப்பா எல்லாம் உடனே உள்ள வந்துட்டீங்க? அது ஒண்ணு இல்ல ஓனர், வெளியே கொஞ்சம் வெயில் ஓவராகுது, அதான் உள்ளே கிரிக்கெட் விளையாடு. டேய் பால் போடுறா. ஏய் விளையாடுறதெல்லாம் வெளியே தான் இருக்கணும், பீஜில் இருக்கக்கூடாது. மா வீட்டெல்லாம் நல்லா பார்த்துட்டீங்களா? சரிம்மா. ஓனர் இவங்க கீழே குடிஞ்சிட்டு இருக்காங்க, எப்படி சுத்தி பார்த்திருப்பாங்க? நம்ம நினைச்சு பாத்துக்கலாம். டேய் கழுத்தை திருகிருவேன். மாமா கோவப்படாதீங்க மாமா. ஆமாண்ணா முதல்ல உன்னை போட்டு தள்ளனா சரியா போயிடும். ஓனர் ஒரு நிமிஷம் அவங்கள கொஞ்சம் நிமிர்ந்து நடக்க சொல்லுங்களேன். ஏன்னா போகும்போது தலையில தட்டிட போகுது. அப்படியா சொல்லிடுற நீ. ஜாக்கிரதை. வாமா போங்க. டேய் இந்த காலத்துல இப்படிப்பட்ட பொண்ணுங்களா எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்களா. பாத்து படியில. டேய் மச்சான் ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கான் போலுங்க. எஸ் 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 எஸ். டேய் நீ என்னடா கோரஸா எஸ் போறீங்க? பிளான் நாங்களும் தான் போட்டோம். ஓ அப்படியா விஷயம்? சரி சரி. ஒன்னும் சரியில்லையே. இவனுக்கு சும்மா ஏதாவது வேணுமான்னு கொடைவானுங்க. இப்ப எவனையும் காணோம். அம்மாடி சுதா. வாங்க அங்கிள். யார் அங்கிள் இவங்க? மா இவங்க என் அண்ணன் பொண்ணுங்கம்மா, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம், ஆ, பொண்ணுங்க கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கூச்ச சுபாவம் வேற. பசங்களை பார்த்தா ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ கூச்ச சுபாவம். இந்த கடை வரைக்கும் போயிட்டு வரேன். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தம்மா. கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிறியாம்மா? பட்டிக்காடு தானே? ஆ இல்ல பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆமாம், சரிம்மா, பத்திரமா பார்த்துக்க. சரிம்மா, நீங்கள் உள்ள போங்க. ஐயோ, நமக்குன்னு வந்து வாய்க்கும் போல எல்லாம் பட்டிக்காடுல இருந்து தூக்கிட்டு வராங்க. சை, இப்ப எதை பண்ண போனாலும் ஐயோ குடும்ப குத்து விளக்குங்க, இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சீன் போடுங்க வேற. இதுங்க கிட்ட படுக்கணும்னாலே பயமா இருக்கே. இல்ல ஃபுல்லா பேனா வச்சிருக்கோங்க. ஐயோ கடவுளே. ரைட்டா ரைட்டு, ரைட்டா ரைட்டு, ரைட்டா ரைட்டு, ரைட்டா அவுட்டு. இல்ல ரைட்டு. டேய் பாத்தியாடா, இந்த காலத்து பொண்ணுங்க பசங்களோட வாழ்க்கையில் தான் விளையாடுறாங்க. ஆனா இவங்க பழசையும் மறக்காம பாரம்பரியத்தையும் மறக்காம எப்படி வாசல் விளையாடுறாங்க பாத்தியா? இப்ப கூட பாடுறா, அவங்கள பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றோம். ஆனா அவங்க தலையை குனிஞ்சு தரையே பார்த்துனுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் தன்னடக்கம். ஆமா ப்ரோ, அப்படியே நீ மாதிரியே இருக்காது. டேய் பாடுறா, இப்ப கூட பாடுறா. ஐயோ எப்படி வைக்கப்படுறாங்க பாடுறா. ஆமா, இவங்களை இவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க பாடுறா. பொண்ணுங்களை வளர்த்தா இப்படி வளர்க்கணும்டா. சே, அவங்க வெக்கப்படுறத பார்த்தா எனக்கே வெக்கமா வருதுடா. ப்ரோ அதெல்லாம் ஓகே ப்ரோ. ஆனா அவங்க ஒண்ணு நடந்தா இப்படியே பார்த்து நடக்கிறாங்க, இல்ல இப்படியே பார்த்து நடக்கிறாங்க. தலை நிக்காது போல ப்ரோ. டேய், பாவம் ப்ரோ. அது தலை நிக்காது இல்லடா, அதுக்கு பேர் தான் இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லுவாங்களே, அதான்டா இது. எனக்கு குஷ்பூ தெரியும், அது என்ன பூ? போடாம். அட நீ எனக்கு வேணுமடி தங்கமே தங்கம் தங்கம், நான் வச்ச கண்ணு வாங்கவில்லை தங்கமே தங்கம் தங்கம், பல முத்து மணி அள்ளி வரவா, இந்த ஆகாசத்தை சீரா தரவா. அட நீ எனக்கு வேணுமடி தங்கமே தங்கம் தங்கம், நான் வச்ச கண்ணு வாங்கவில்லை தங்கமே தங்கம் தங்கம். என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அடக்கம். எப்படி பொண்ணு பெற்று வச்சிருக்காடுங்க. என்ன பொண்ணியா, எனக்கு தான் சே, தலை தான் நிக்காதுன்னு நினைச்சேன், காலு கூட நிக்காதுன்னு தெரியாம போச்சு. இவங்களை இவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க பாடுறா. ஐயோ இவங்க கூட இருக்கணும்னாலே டார்ச்சர் தான். ஏய், என்ன மச்சான் இது? வரும்போது குடும்ப குத்து உலகா இருந்தாலுங்க, இப்ப கும்து உலகாவ மாறிட்டாளுங்க. ஐயோ நம்மளை விட அழகா இருக்காளுங்க. ஆமாண்டா, ஆனா இதுலயும் அழகா தான் இருக்காங்க. ஹாய். என்னங்க உங்க சித்தப்பா ஏதோ சொன்னாங்க, இது ரொம்ப கூச்ச சுபாவம் பட்டிக்காடு. இல்ல இல்ல கிராமத்துல இருந்து வந்ததா சொன்னாங்க. நீங்க என்னன்னா இப்படி? இருங்க பட்டிக்காடாவா? பட்டிக்காடுனா இந்த தாவணி போட்டுக்கிட்டு தலையில பூ வச்சுக்கிட்டு அதோரமா நடந்து போய்கிட்டு குனிஞ்ச தலை நிமிராம இருப்பாங்களே நினைச்சிங்களா? நாங்க கொஞ்சம் வேற மாதிரி. அதுக்கு இல்லைங்க, காலையில உங்களை ஒரு மாதிரி கிராமத்து ஸ்டைல்ல பார்த்துட்டு திடீர்னு இப்படி பார்க்குறேன், அதான் கேட்டேன். ஓகேங்க. எனிவே பை தி வே ஐம் சுதா. சுதா, வெளியில பசங்க நிறைய பேர் வெயிட்டிங், கொஞ்சம் வச்சு செய்வோமா? நான் எப்பவோ ரெடி. போலாம். டேய், எல்லாருமே என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க, நீ ஏன்டா அமைதியாவே இருக்க? அது ஒண்ணும் இல்ல, பழைய பாடி இல்ல,
அதான் இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயத்த பார்த்தோன்னே ஃப்ரீஸ் ஆயிட்டாப்ல. பாடி பத்திலாம் நீ பேசலாமா? டேய், அப்ப அமுத்தூர் பத்தி பேசலாமா? அசி மாஸ்டர் ஏய், நான் ஒண்ணும் இந்த மாதிரிலாம் பேச பேசினா நான் போயிடுறேன்டா. என்னடா பசங்களா, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் ஏதோ ட்ரை பண்றீங்க போல இருக்கு. என்ன பண்றீங்க? ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லக்கா. நாங்க ரொம்ப நல்ல பசங்க. அந்த மாதிரி பசங்க நாங்க இல்ல. அந்த மாதிரி இல்லனா வேற எந்த மாதிரி? நான் வேற எந்த மாதிரியும் இல்லையே. எல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி நடிக்கிறீங்க. நாங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் பண்றோம். நீங்க தான் வேற மாதிரி பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். you know? நாங்க எந்த மாதிரி நினைக்கல, ஆனா நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க எந்த மாதிரி நினைச்சோமோ அந்த மாதிரி சொல்லுங்க பாப்போம். ஏய், நானாச்சும் ஒரு மாதிரி தான், ஆனா இவளுங்க வேற மாதிரி. நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறதுலயே தெரியுது எந்த மாதிரின்னு. சும்மா அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒழுங்கு மாதிரியா இருங்க. புரியுதா? டேய், இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லடா, இந்த மாதிரி இப்படி வேற மாதிரிடா. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரிடா. இந்த மாதிரி அந்த மாதிரி பேசுனா எல்லாம் ஒரே மாதிரி தான் பேசும்டா. இல்லனா இந்த மாதிரி அந்த மாதிரி நீ பேசுவேன். கொஞ்சம் வாயா, கொஞ்சம் தள்ளி போ. இங்க வா. ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, உன்னை எதுவுமே பேச வேணாம்னு சொன்னேன். இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி மொல்ல மாதிரி பேசினது போட. அமைதியா இருக்கணும். சரி, பேச மாட்டேன். ஆமா, நீங்களாம் வரும்போது ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்போ ஒரு மாதிரி இருக்கீங்களே. நீங்களாம் அந்த மாதிரியா இந்த மாதிரியா? இங்க பாருங்க பசங்களா, இனிமே இங்க அப்படி இப்படிதான் எல்லாமே இருக்கும். எவனாவது எங்க சித்தப்பா கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்தீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க எது பண்றதா இருந்தாலும் என்ன பண்ணுங்க. ஏய், எல்லாரும் இருக்கோம்ல, நீ மட்டும் என்ன? ஓர பேசிட்டு இருக்காண்டி, விடுடி, அவங்கள அப்புறமா பாத்துக்கலாம். டேய், ஓனர் வந்துட்டாடா. சித்தப்பா வராரு, வா. டேய், இவ்வளவு எங்கடா ஓடுறாங்க? இந்த சாவி வேற. சித்தப்பா, இல்லம்மா, போற அவசரத்துல சாவி மட்டும் மறந்துட்டேன். சாவி கொஞ்சம் எடுத்துக்கூட. சரிம்மா, பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா. என்னடா இவளுங்க இப்படி மாறுறாளுங்க? டேய், என்னடா இது? என்னடா அந்த பொண்ணுங்க இவளோட மோசமாகுது? ஆமா, இவ்வளவு ஒரு மோசமான பொண்ணு. ஓவரா பேசுனீங்க, செம்ம காண்ல சாட்சிது இல்லடா.